ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம ஃபோனில் பேசும்போது அடிக்கடி சொல்கிற சில விஷயங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோனில் நம்ம யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி நம்ம பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவோம். கட்டாய் கட்டாய் கேட்குது, இல்லை விட்டு விட்டு கேட்குது, நீ பேசுகிறது சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. சிக்னல் வீக்காக இருக்குது, அதனால விட்டு விட்டு கேட்குதுன்னு. ஸோ விட்டு விட்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் கட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் கட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா யூ ஆர் பிரேக்கிங் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சொல்லலாம். ரொம்ப காமனாக பிரேக்கிங் அப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். கட்டிங் அவுட் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ யூ ஆர் கட்டிங் அவுட் இல்லைனா யூ ஆர் பிரேக்கிங் அப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நீ சரியாக சொன்னது சரியாக கேட்கல, என்ன சொன்ன அப்படின்னு கேட்போம்ல. இப்படி விட்டு விட்டு கேட்குது, சரியாக கேட்கல, நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்போம்ல. ஸோ என்ன சொன்ன என்னது அப்படின்னு நம்ம திருப்பி கேட்குறதுக்கு வாட் வாஸ் தேட் அப்படின்னு கேட்கலாம். யூ ஆர் பிரேக்கிங் அப், வாட் வாஸ் தேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். விட்டு விட்டு கேட்குது, என்ன சொன்ன, வாட் வாஸ் தேட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப அதிகமாக நம்ம சொல்கிற விஷயம், சரியாக கேட்கல அப்படின்றப்போ ஹலோ 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 அதை தான் சொல்லிட்டே இருப்போம். கேட்குதா கேட்குதா அப்படின்னு கேட்போம்ல. கேட்குதா இருக்கியா கேட்குதா கேட்குதான்னு. ஸோ நம்ம அந்த மாதிரி கேட்குதா கேட்குதான்னு கேட்குறதுக்கு பதிலாக நம்ம அப்படி தான் கேட்போம். பட் இங்கிலீஷில் அது எப்படி கேட்கலான்னா, ஹலோ ஆர் யூ தேர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆர் யூ தேர்னா இருக்கியாங்க, இருக்கியா, கனெக்ஷனில் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ தேர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ பேசுகிறத இன்னும் சரியாக கேட்குறதுல எனக்கு கஷ்டமாக இருக்குது, சரியாக புரிய மாட்டேங்குது, சரியாக இல்லை விட்டு விட்டு கேட்குறத தவிர சில நேரம் பேசுகிறதே சரியாக கேட்காது, புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஐ எம் ஹேவிங் ட்ரபிள் ஹியரிங் யூ, ஐ எம் ஹேவிங் ட்ரபிள் ஹியரிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கோம், நீ பேசுகிறது சரியாக கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா நம்ம உடனே கொஞ்சம் இரு, நான் சிக்னல் இருக்கிற பக்கமாக போகிறேன், அங்கே இங்கே நம்ம நகண்டு போயிட்டு இப்போ கேட்குதா, நல்லா இப்போ கேட்குதா அப்படிலாம் கேட்டுட்டு இருப்போம்ல. ஸோ இப்போ கேட்குதான்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஹியர் மீ நவ், கேன் யூ ஹியர் மீ நவ் அப்படின்னு கேட்கலாம். நம்ம வேறு எங்கேயாவது பக்கம் நகண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கேன் யூ ஹியர் மீ நவ், இப்போ நல்லா கேட்குதா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சுத்தமாக கேட்கல நீ பேசுகிறது, ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேன் ஹார்ட்லி ஹியர் யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ கேன் ஹார்ட்லி ஹியர் யூ அப்படின்னா இந்த ஹார்ட்லி அப்படின்ற வேர்ட் நம்ம நிறையா டைம் இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஹார்ட்லி அப்படின்னப்போ ரொம்ப கடினமாக உழைக்கிறது அந்த மாதிரி அர்த்தத்தில் வராதது. ஸோ ஹார்ட்லி அப்படின்னா நோ, நெவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான் வரும். ஸோ ஐ கேன் ஹார்ட்லி ஹியர் யூ அப்படின்னா எனக்கு கேட்கவே மாட்டேங்குது, உன்னோட பேச்சைனால கேட்கவே முடியல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு பேட்ரி ரொம்ப டவுனாக இருக்குது, எப்போ வேணாலும் ஃபோன் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்போ வேணாலும் ஆஃப் ஆகிடும், சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லெட்ஸ் டாக் குயிக்லி, வேகமாக பேசு, பேட்ரி இஸ் அபவுட் டு டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் டாக் குயிக்லி, வேகமாக பேசு, சீக்கிரமாக பேசிடலாம், லெட்ஸ் டாக் குயிக்லி, பேட்ரி இஸ் அபவுட் டு டை அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபோன் இஸ் அபவுட் டு டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லாமல் ஃபோனில் பேட்ரி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு, சார்ஜ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேட்ரி இஸ் ட்ரெயினிங் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஃபோன் பேசும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதை தவிர வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.